தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கர்நாடக மாநிலம் மைசூரில் தசரா விழா இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதன் துவக்கம் இன்று துவங்கியிருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், தசரா நிகழ்வு குறித்தும் அந்த கொண்டாட்டத்தை குறித்தும் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நிச்சயமாக கர்நாடகா மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற மைசூரில் 415வது தசரா விழா இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை மைசூரு சாமுண்டீஸ்வரி மலையில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜை ஹோமங்கள் நடைபெற்ற நிலையில் காலை 9:30 மணிக்கு கன்னட எழுத்தாளர் ஹம்பா நாகராஜ் ஐயா வெள்ளி தேரில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சாமுண்டீஸ்வரி தாய்க்கு மலர் தூவி விளக்கேற்றி விழாவை தொடக்கி வைத்தார். ஜி.டி. தேவகவுடா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், சமூக நலத்துறை அமைச்சர் H.C. மகாதேவப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு தசரா நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கும் முதல்வர் அரண்மனை வளாகத்தில் மாலை 7 மணிக்கு முதல் கலை நிகழ்ச்சிகள் முதல்வர் சித்தராமையா தொடங்கி வைக்கிறார். தசரா திருவிழாவை முன்னிட்டு மைசூரில் அமைந்துள்ள அரண்மனை, மிருக காட்சி சாலை, சாமுண்டீஸ்வரி கோயில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் வகையில் பேருந்து வசதி மற்றும் தங்கும் விடுதிகள் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தசரா திருவிழாவை முன்னிட்டு மைசூரில் கிராமிய கலை விழா, திரைப்பட விழா, உணவு திருவிழா, இளைஞர் விழா, சிறுவர் விழா, மகளிர் விழா, இசை விழா, நடன விழா, தோட்டக்கலை விழா, விளையாட்டு போட்டிகள், குஸ்தி போட்டிகள், சாகச நிகழ்ச்சிகள், பொருட்காட்சி உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தசரா விழாவை காண 10 நாட்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் மைசூருக்கு வருவார்கள் என்பது நகரமெங்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி கிரண்.